வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்டா எடுத்துக்க வேண்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் டெலகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். டெலகிராம் லிங்க்கில் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி மார்னிங் வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துருக்கு. இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். இதுவே முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வாரம் வந்து பிகினர்ஸ் கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். முடிஞ்சால் அந்த பிகினர்ஸ் கிளாஸில் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிற கான்செப்ட் கிட்டத்தட்ட வந்து அதுலேயே ஒரு 60-70% வரைக்கும் சொல்லிடுவேன். அதை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அப்புறமா அப்டேட்டட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் கேளுங்க. சரிங்களா? கேட்டிங்கனாவே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஒவ்வொரு வாரம் வந்து இந்த பிகினர்ஸ் கிளாஸ் நடந்துட்டு இருக்கிறத வந்து நீங்கள் கலந்துக்கொண்டு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறோம். நீங்கள் இதில் ஜாயின்ட் ஆகிக்கிங்க. வாங்க, வார வாரம் நாம் டெய்லியும் வந்து கோல்டு நிஃப்டி ரெண்டையும் வந்து லைவ் அப்டேட்ஸ் பார்த்துருக்க டெய்லி. அதனால் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது. நீங்கள் இந்த விஷயத்தை ஒவ்வொன்றா பிடிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு இதை தாண்டி ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டேஸாக வந்து நல்ல ஒரு ஃபாலில் இருக்குது. டவுன் சைடில் மூவ் ஆகிட்டு இருக்கான். 1 செகண்ட். டவுன் சைடில் மூவ் ஆகிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்படியே வந்து கீழ் நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்திருக்க. இந்த லோ உடைச்சான், இந்த லோவையும் உடைச்சிட்டான் நேற்று. ஸோ இதையும் ஒன்று மறுபடியும் பிரேக் பண்ணிட்டு கீழே வந்திருக்கான். பட் ட்ரெண்டு வந்து செல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. மேலே நல்லா இருந்த மார்க்கெட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கியிருக்கு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். டே கேனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாருங்கள், ஒவ்வொரு ஏரியாவை தாண்டி வந்துட்டு இருக்கு மார்க்கெட் கீழே. ஸோ இது வந்து கீழே வந்து மேலே போன மார்க்கெட்டு இதையே பிரேக் பண்ணிட்டான். இதை பிரேக் பண்ணி பாருங்கள், விக்கு வச்சுட்டு வந்திருக்கான். இவ்வளோ தூரம் விக்கு வச்சுட்டு திரும்பி இருக்கான். இந்த விக்கை பிரேக் பண்ணும்போது நல்ல ஃபாலுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து பாருங்க, ஒரு நல்ல ஃபாலான இடத்துல அப்படியே மேலே போனவே முடியல. அகெயின் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே ஒரு புல் பேக் கொடுத்து போக முடியல. அகெயின் இதே நடந்துட்டு இருக்கு. இந்த 2-3-4 நாளாக வந்து ஒரு நல்ல டவுனுக்கு போயிட்டு இருக்க மார்க்கெட்டு. இது வந்து ஓல்டு நியூஸு எல்லாமே காரணம்தான். இது ட்ரேடிங்க்கு நம்மளுக்கு எப்படி செட்டப் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும்போது பார்க்கலாம். இது ஆல்ரெடி வந்து டவுன் ட்ரெண்டில் ரன் ஆகிட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், அப்படியே அந்த லோ உடச்சிட்டு வந்திருக்கான். பாருங்க, பாடி க்ளோஸ் வச்சு இங்கே இந்த இந்த இது பாடி க்ளோஸ் வச்சு கீழே வர்றான். மேலே போகிறவன் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண முடியல. இந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரெட் ஆங்கிள் போட்டு பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், இதை தாண்டி என்ன நடந்திருக்கு பாருங்கள். இந்த லெவல் சப்ளை டிமாண்ட் ஜோன் வந்து அந்த அளவுக்கு அவன் ரியாக்ட் பண்ணுறான். கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தால் இது தாண்டி மார்க்கெட்டு மேலே அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து தொட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே வந்துடுறோம் பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் இது எடுத்துட்டோம், செகண்ட் லெவலையும் எடுத்துட்டோம். இந்த ரெண்டை வச்சு நம்ம இழுத்துருந்தோம்னா இதோ இங்கே வந்து பாருங்கள், அதே லெவல் தான். இங்கே அகெயின் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ உடைக்காமையே மேலே மூவ் ஆகிட்டு இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த லோ உடைச்சாச்சு. அகெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டான். கீழே அப்படியே வந்துட்டு இருக்கான். இந்த இதுகளெல்லாம் பிடிச்சி பழகணும். இதை பிடிச்சாவே நம்மளுக்கு போதுமானது. இதை தாண்டி ஒன்றும் இல்லைங்க. மார்க்கெட் இதுதான் மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்கு. அப்போது ஒவ்வொரு புல் பேக்லேயும் நம்ம வந்து செல்லுக்காக ட்ரை பண்ண முடியும். அது மேலே வர்றான், மறுபடியும் கீழே வர்றான். ட்ரெண்டை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கணும். எப்பவுமே வந்து ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட் கணிச்சுக்கும். இப்போ இங்கேருந்து கீழ் ட்ரெண்ட் வந்திருக்க ரைட்டு. அப்போ வந்து நம்ம மேலே எங்கே போனால் நம்ம வந்து பை ட்ரெண்டுக்கு மாறுன்னு இங்கிருந்தே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே வரணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோ இங்கே வந்து கீழே வந்து மேலே திரும்பிக்கிறான். இங்கே வந்து கீழே வந்து மேலே திரும்பியிருக்கான். இங்கே வந்து கீழே வந்து மேலே திரும்பியிருக்கான். அப்போ இந்த ஒவ்வொரு லெவல் கீழே அந்த லோ உடைச்சிட்டு வர வர ஒவ்வொரு லெவல் இது தான்னா பை ட்ரெண்டு, பாடி க்ளோஸ் பண்ணால் பை ட்ரெண்டு. அப்போ அடுத்த லெவல் இங்கே வச்சுருக்கான். இப்போ வந்து இதுதான் லெவலாக இருக்குது. இதுக்கு பின்னாடி வரைக்கும் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே மறுபடியும் அகெயின் பாடி க்ளோஸ் வச்சுருக்கான். அப்போது இது இங்கே பாடி க்ளோஸ் வச்சுருக்கான என்ன கணக்கு வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துலேருந்து கணக்கு போட்டு பாருங்கள். இங்கேருந்து பாடி க்ளோஸ் இங்கே வைக்கல, இங்கே லோவாக இருக்குது. இதையும் பாடி க்ளோஸ் வைக்கல. இப்போ இங்கே தான் பாடி க்ளோஸ் வச்சுருக்கா. அப்போ இதுக்கும் இடையில இருக்கிற ஹைனா இந்த ஹை.
அப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணான்னா பாடிக்கு பை ட்ரெண்டுக்கு மாறுதுன்னு அர்த்தம். அவன் அந்த ட்ரெண்ட் லெவலில் பிரேக் பண்ணவே இல்லை. கீழே 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 வந்துட்டே தான் இருக்கான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விக்கு வச்சு விட்டு போட்டு அப்படியே திரும்பி வந்ததான் நேற்று அப்படியே கீழே கொண்டு வந்துட்டான். இப்போ வந்து எங்கே வந்தால் பை ட்ரெண்டு இப்போ வந்து மேலே திரும்பி கீழே வந்து இங்கே பாருங்க திரும்பி இங்கே வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு கீழே வந்திருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டினாவே பாடி க்ளோஸ் வச்சாவே பை ட்ரெண்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நுணுக்கமாக பாருங்கள், பார்த்தாவே இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதை உடச்சி பாடி க்ளோஸ் வச்சுட்டானா அப்படின்னு பார்க்கணும். வச்சுட்டானா அப்படிங்கிறது பார்த்தோம்னா தான் இது இது எலிஜிபிள் ஆகும். சரிங்களா? அது இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான் நம்ம வைக்கணும். அது என்ன பண்ணியிருக்குது, கொஞ்சம் வியூபிள் டிசபிள் பண்ணி பார்ப்போம். அதை உடச்சி பாடி க்ளோஸ் இன்னும் வைக்கலைன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஈக்குவல் பாடி வச்சுருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் நம்ம இதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சான்னா பை ட்ரெண்டுக்கு போகிறோன்னு அர்த்தம். பட் இதை உடச்சிட்டு அடுத்த இடத்துல வந்தான்னா அப்போ அடுத்து இதுக்கு மாறும். இப்படி வந்து மறுபடியும் இப்படி வந்துட்டு இப்படி வந்தான்னா இதுவாக மாறும். ரைட்டுங்களா? இப்போ செல் ட்ரெண்டில் பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்கான். இந்த ட்ரெண்டு கூட நம்ம போயிட்டு இருக்க வேண்டியது, இங்கே கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நம்ம பிக் பண்ண வேண்டியது தான். இவ்வளோதாங்க. மார்க்கெட்டை வந்து இப்படி எளிமையாக புரிஞ்சுக்க, சிம்பிளாக வந்து அது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி பார்க்க தான் நம்மளுக்கு இதனுடைய மார்க்கெட்டோடைய மொமெண்ட்டை புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி மொமெண்ட்டை புரிஞ்சு ட்ரேட் பண்ணாவே பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரேடை கட்டமைச்சு பழகிக்கங்க. பாருங்கள் 1 ஹவரில் இப்போ இது எதுக்கு இங்கே கீழே போட்டிருக்கேன், ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவரோட டிமாண்ட் ஜோனாக நான் வச்சுருக்கீங்க. சாரி, டேவோட டிமாண்ட் ஜோனா. நல்லா மார்க்கெட் மேலே போன மார்க்கெட்டு இதோ இது ஒரு லெவல், இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டா அப்படிங்கும்போது அடுத்த லெவல் இந்த லெவல் நம்ம போட்டிருக்கோம். இது விட்டாச்சுன்னா அடுத்த லெவல் இது. இப்படி தாங்க நம்ம அடுத்தடுத்து மாற்றிட்டே இருக்க வேண்டியது. அந்த லெவல்ஸ் மாற்றிட்டே இருக்கணும். எந்த லெவலில் போய் மார்க்கெட் நிற்குதோ அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட ட்ராவல் பண்ண வேண்டியது தான். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மார்க்கெட் இவ்வளோ எளிமையாக புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி ஒரு புரிதல் கிடச்சிச்சினாவே போதும், நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். கண்டினியூ இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இது ஈஸியாக செட் ஆகிடும். ரைட், நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.